ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் வீக் நான் சூப்பரான ஒரு 5 விஷயம் பண்ணேன். ரொம்ப சிம்பிளான 5 விஷயந்தான் பண்ணேன். மை காட், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு சூப்பரான விஷயம். ஆனால் நான் பண்ணது வந்து ஃபேஸுக்காகவோ பாடிக்காகவோ இல்லை, என்னோட மனசுக்காக பண்ணேன், ஸ்ட்ரெஸ்ஸுக்காக பண்ணேன். ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு எவ்வளோ குறையுதுன்னு நீங்கள் பண்ணி பார்த்தா ஒரு வாரத்தில், நான் ஒரு வாரம் தான் பண்ணேன், நீங்கள் ஒரு வாரம் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, பல் விளக்குறது, குளிக்கிறது, வாஷ்ரூம் போகிறது, 3 நேரம் சாப்பிட்றது, இந்த மாதிரியான டைம் நமக்கு நாமளே கொடுத்துக்கிற டைம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைமிங் வந்து ரொம்ப ஹரியாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ண ஆரம்பித்தேன். அதுக்காக நான் ரொம்ப எஃபர்ட்டெல்லாம் போடல. மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம், ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி எந்திரிச்சிருப்பேன்னா அவ்வளோதான். நீங்கள் ரிலாக்ஸாக குளித்தாலே நிஜமாகவே நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஃபீல் ஆவீங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ணேன். அப்புறம் செகண்ட் வந்து நான் பண்ணது, தூங்குறதுக்கு அலாரம் வச்சேன். இது வந்து சூப்பரான ரிசல்ட். நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணுங்க, நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். தூங்குறதுக்கு ஒரு அலாரம் வைங்க. மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு அலாரம் வைக்கிறீங்க, தூங்குறதுக்கு ஒரு அலாரம் வைங்க. நீங்கள் ஃபோனே பார்த்துட்டு இருந்தால் கூட நீங்கள் அதை ஆஃப் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு ரிமைண்டர் மாதிரி. இது வந்து எனக்கு ஹெல்ப்பாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது ரிசல்ட், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேர்ட் வந்து நான் என்ன பண்ணேன்னா, தண்ணி குடிக்கிறேன், நல்லா தண்ணி குடிக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் 2 லிட்டருங்க இது. நான் முன்னாடி வந்து ஒரு 4 கிளாஸ் தண்ணி குடித்தாலே ஓகே. சாப்பிடும்போது, சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிப்பேன். அப்புறம் எப்போவாவது அவ்வளோ தேர்ஸ்டியாக இருந்தால் மட்டும் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஒரு 2 லிட்டர் தண்ணி டெய்லி குடிக்கணும்னு முடிவு பண்ணி இந்த லாஸ்ட் வீக் நான் குடித்தேன். எனக்கு ரிசல்ட் ஒன்றும் தெரியல, ஆனால் நல்லது. ஃபோர்த் வந்து எந்திரிச்சதும் வார்ம் வாட்டர் குடிக்கிறேன். அது எனக்கு நல்லா இருக்குது. இப்போ ஸ்டார்டிங் வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு அது எந்திரிச்சதும் நம்ம தண்ணி குடிக்கும்போது அது ஏதோ மாதிரி தான் இருக்குது, எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. இனிமேல் நெக்ஸ்ட் வீக் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏதாவது ஷார்ட்ஸ் மாதிரி சின்னதாக ஏதாவது ஒரு க்யூப் பண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து நான் லாஸ்ட் வீக் தண்ணி தான் குடித்தேன், வார்ம் வாட்டர், நார்மல் வார்ம் வாட்டர் தான் குடித்தேன். இட்ஸ் ஆல்சோ குட். அதில் வந்து எனக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஐ ஃபீல் ஃப்ரெஷ், எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் ஃபிஃப்த் வந்து நான் ஃபேஸில் இப்போது சோப்பு போடுறதில்ல, சாபூன் அந்த மாதிரி எதுவுமே போடுறதில்ல, எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணுறதில்ல. சும்மா வந்து கடலை மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் இந்த 1 வீக்காக. ஐ ஃபீல் குட். எனக்கு அது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப ட்ரையாக இருந்தது, அந்த அளவுக்கு ட்ரையாக இல்லை. இப்போது வெளியே பார்க்கும்போது அவ்வளோவா தெரியல, ஆனால் எனக்கு தெரியுது அந்த டிஃப்ரென்ஸ். அது நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. நான் வந்து எனக்கு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன், குளிக்க போகும்போது அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு தான் போவேன். அந்த பாக்ஸில் நான் இப்போ கடலை மாவு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நான் பண்ணேன். இதெல்லாம் ரொம்ப சின்ன 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 விஷயம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ஒரு ரிசல்ட். எனக்கு இதில் நான் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த டைம் எடுத்துக்கிறது தான். சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்லோவாக எல்லாமே யோசித்து என்ன சாப்பிட்றேன்னு தெரிஞ்சு, ஃபோனெல்லாம் இல்லைன்னா சாப்பிடும்போது ஃபோன் பார்ப்பேன். ஸோ ஃபோனெல்லாம் மாற்றி வச்சு நான் எனக்கான அந்த சாப்பாடை உட்காந்து மெதுவாக சாப்பிட்றேன். நெக்ஸ்ட் வீக் நாம் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபேஸ் பிளட் சர்க்குலேஷன் எப்படி நல்லா பிளட் சர்க்குலேஷன் பண்ண முடியும் அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பாயிண்ட்ஸ் தான், ஆனால் என்னென்ன பாயிண்ட்ஸ் பண்ண போகிறேன், நேற்றுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிளட் சர்க்குலேஷன் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறது. நெக்ஸ்ட் வீக் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது, என்னென்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீக் சொல்கிறேன். ஓகே, பை பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.